விக்ரம், தனுஷ், விஜய் சேதுபதி, ரஜினிகாந்த் சார், சூர்யா அப்படின்னு அடுத்தடுத்து பெரிய நடிகர்களை வைத்து இயக்கிய இயக்குனருக்கு இப்போது அதிசரை வைத்து இயக்கும் படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கா. அதிசர் இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துல மீண்டுமே நடிக்க இருக்காரு. இந்த படம் முடிந்த பிறகு அதிசருடைய அடுத்த படத்திற்கான அப்டேட் இப்போது வெளியாகி இருக்கு. தனுஷ் சார் அதிசருக்காக ஒரு கதை வைத்திருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டது. ஆனா ரெண்டு பேருமே இதுவரை சந்தித்துக் கொள்ளவே இல்லை. அவரவர் வேலைகள்ல ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இப்பொழுது கார்த்திக் சுப்ராஜ் அதிசருக்காக ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காராம். இதற்கு அதிசருடைய தரப்புல இருந்து பச்சை கொடி வந்ததால இந்த கூட்டணி விரைவில் இணைய உள்ளதாக எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோக்களை வைத்து படம் எடுத்தவர் தான் கார்த்திக் சுப்ராஜ். தயாரிப்பாளர்களை கவிழ்த்தாமல் கேரண்டியான படம் எடுத்து கொடுப்பவர் இவர். பீஸா படத்தில் ஆரம்பித்து இன்று ஜிகிர்தண்டா டபுள் வரை இவருடைய படங்களுக்கு எப்போதுமே மவுஸ் உண்டு. கடைசியாக சூர்யா சாரை வைத்து எடுத்த ரெட்ரோ படம் கூட செம்ம ஹிட் அடித்தது. விஜய் சாரை வைத்து இயக்கும் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திடீரென பாத்தீங்கன்னா அதிசருக்காக ஒரு பக்காவான ஸ்டோரியை சொல்லி ஓகேவும் வாங்கிட்டாரு. இவர் மட்டுமல்ல, அதிசர் அடுத்தடுத்து நிறைய இயக்குனர்களிடம் கதை கேட்டுட்டும் இருக்காராம். கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக சினிமா படங்கள் நடிக்க பிளான் போட்டிருக்காரு. அத்தனை இயக்குனர்களையுமே முன்கூட்டியே புக் பண்ணவும் இருக்காராம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.